நிறைய கண்ணாடி போடுறதே ஒரு வீட்டுக்கு கூட அல்ல. அந்தி மகிழ்ந்தோனே ஆடிய அந்தி மகிழ்ந்தோனே ஆடிய அருந்தரும் புத்திரன் அருந்தரும் புத்திரன்
படைத்தார். படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியம் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்து நாமலை எதுக்கு படைத்தார்? 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். மூவாசையை கொடுத்தார். அன்றாடமும் ஆண்டவன் சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று செத்து பிழைக்கும் மானிட மனுக்களை சிவன் வடிவத்திலேயும் சக்தியின் வடிவத்திலேயும் உண்டு பண்ணி இரவென்றும் பகல் என்றும் ஆண்டவன் 2 நாளிகை படைத்தார். 2 நாளிகையை படைத்தார். பகலெல்லாம் நாமளுக்கு ஓய்வு இல்லாத உழைப்பை கொடுத்தார். இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரையாகப்பட்ட உறக்கத்தை படைத்து ஆண்டவனாகிய சிவபெருமான் ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து வரிதாரர்கள் கவனத்திற்கு, ஏற்கனவே நம்ம வைகாசி மாத கூட்டத்தில் முடிவெடுத்ததன்படி கொடை விழாவிற்கு இடையூறு செய்யும் வரிதாரர்கள், கொடை விழாவிற்கு வரும் விருந்தினர்கள் மற்றும் பக்தர்களால் ஏற்படும் இடையூறுகளுக்கு அவர்களை அழைத்த வரிதாரர்களே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். இது ஏற்கனவே நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். உங்கள் கவனத்துக்கு மறுபடியும் சொல்கிறோம், கவனமாக கேட்டுங்க. கொடை விழாவிற்கு இடையூறு செய்யும் வரிதாரர்கள் மற்றும் கொடை விழாவிற்கு வரும் விருந்தினர்கள் மற்றும் பக்தர்களால் ஏற்படும் இடையூறுகளுக்கு அவர்களை அழைத்த வரிதாரர்களே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். இது ஒரு கூடி முடிவு பண்ணியிருக்கோம், கவனமாக பார்த்துங்க. சரிங்களா? நன்றி. அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமான் எறும்பு யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து படைத்ததோர் மனுக்களுக்கெல்லாம் ஆண்டவன் அன்றாடமும் பட்டினி இல்லாமல் படியிழக்க வேண்டும் என்று இறைவன் எவ்விதமாகவே படியிழந்து வருகின்றார். சாமி படைத்தார் சிவன் உலகம் எல்லாம் சக்தி
பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. அப்படியே அமர்ந்து உட்கார்ந்து வில்லிசையை ரசிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பொதுமக்கள் அனைவரும் அப்படியே உட்காரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நீங்க நிக்கிறது எங்களுக்கு கால் வலிக்கு. அம்மா ஒரு மாத்திரை வாங்கி கொடுங்க, போட்டுக்கிடுவாரு. ஆதி பராசக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு களைப்பாரி இளைப்பாரி அந்த கடவுளாகிய பகவானுக்கு கடையிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாலும் அந்த பார்வதா தேவி தேவியானவள் பாலும் பழமும் கொடுத்தாள். அவெல்லாம் பொண்டாட்டி. அவெல்லாம் பொண்டாட்டியா? நம்ம பொண்டாட்டி இருக்காள. ஏன் தாத்தா? அதே போல நாமெல்லாம் வில்லு படிச்சு வீட்டுக்கு போகும்போது ஆட்சியை பிடிக்கலையே உனக்கு? ஆட்சியை பிடிச்சிருக்கு. இப்ப வர பிடிக்க மாட்டேங்குது. எதுக்கு? நான் வில்லு படிச்சு வீட்டுக்கு போகும்போது என் வீட்டுக்காரி வாசல்ல சட்டாப்பையோட நிக்கா. சட்டாப்பையோட நிக்கான்னா ஆட்சி ஏன் அப்படி சட்டாப்பையோட நிக்கா தெரியுமா? எதுக்கு நிக்கா? நீ வில்லுப்பாட்டு படிச்சு வீட்டுல போய் நான் கொடுத்த ரூபாய ஆட்சி கையில கொடுத்தேன்னு வையே. கொடுத்தோம்னா ஆட்சி ரூபாய வாங்கி வச்சுக்கிட்டு கையில வச்சிருக்கா பாத்தியா சட்டாப்பையனால உனக்கு நல்ல 2 தோசையை சுட்டு கொடுப்பா. அழகா சுட்டு கொடுப்பா. ரூபாய கொடுத்தா ரூபாய கொடுக்காம விட்டுட்ட சட்டாப்பைய திருப்பி அடுப்புல காய வச்சு தாத்தாவ செவிட்லே 2 பூசையை கொடுப்பா. ஆமா, ரூபாய கொடுத்தீங்கன்னா தோசை, ரூபாய கொடுக்கலைன்னா 2 பூசை. எங்க வீட்டு அப்படிதான் நடக்கு. வாசல்ல சட்டாப்பையோட நிக்கிறத பார்த்த உடனே என்ன நீ கொடுத்த ரூபாய மொத்தமா கொண்டு கையில கொடுத்துருவேன். ஆமா, கொடுத்தா தானே அந்த அம்மா ஏதாவது சோறு பொங்கி வைப்பா உனக்கு. ஆமா, ரூபாய் கையில வாங்கின உடனே என்ன அப்படியே பல்ல காட்டுவாளா? அவ சுவாத்த வச்சு திங்கும் போது உனக்கு எப்படி இருக்கு? சோறு சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கு. நீ நல்ல பல்ல இழிக்க அவங்கள சொல்ல குறை கிடையாது, பெண்களை சொல்ல குறை கிடையாது. ஆனா பிறந்தவர் ஆனா பிறந்தவங்க 10 ரூபாய்க்கு பாடுபட்டு கொடுத்தா தானையா அந்த அம்மா ஏதாவது முழவத்தலாவது வாங்கி உங்களுக்கு துவையல் அரைச்சு ஒரு ரசத்தை வச்சு சுவாத்த பொங்கி வைப்பா. நீ ரூபாய கொடுக்காம ஊதாரித்தனமா உன் பாட்டுக்கு செலவு பண்ணேன்னு வையே. செலவு பண்ணோம்னா பிள்ளைகள் என்ன செய்யும்? பொண்டாட்டி என்ன செய்வா? என்ன செய்வா? பிறகு நம்ம உழைச்சு கொடுத்தாதான் அவன் நமக்கு வக்கடியா சோத்த புஞ்சி கொடுப்பா, வரவு செலவு பாப்பா. அதை விட்டு 500 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு நம்ம 1000 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வந்தோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன பண்ண ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் பார்வதா தேவியும் பகவானும் அப்படி அல்ல, அப்படி கிடையாது. ஆதி பராசக்தியானவள் ஆண்டவனுக்கு பாத பூஜை முடித்தால் பணிவிடைகளை செய்தாள். இப்படி களைப்பாரி இளைப்பாரி கைலாசத்திலே குலவிருந்து வருகிறார்கள். அப்படியாகவே குலவிருந்து வரும்போது இறைவனாகிய சிவபெருமான் மறுநாள் பொழுது விடிந்த உடனே ஆண்டவன் மறுபடியும் படியிறக்கவே பயணமாக புறப்பட்டார். பார்வதியும் படியரிசி எடுத்து கொடுத்தாள். அப்ப பார்வதி படியரிசி எடுத்து கொடுத்தாள், சும்மா இருந்தாளா? பார்வதி தம் மனசுல நினைக்கிறா, ஆண்டவனுக்கு என்னைக்குமே நம்ம கையால படியரிசி எடுத்து கொடுக்கிறோம். இந்த ஆண்டவனும் போய் படி இழந்துட்டு வராரு. ஆனா இவர் படி இழந்து கைலாசத்துக்கு வரும்போது ஒரு அரிசி கூட மிச்சம் இல்லாம தானே இந்த ஆண்டவன் படி இழந்துட்டு வராரு. அப்படி என்ன இந்த ஆண்டவன் படி இழந்திருக்க முடியும்? ஒருவேளை இவர் படி இழந்துட்டு வராரா? இல்லை, படைத்த மனுக்களை எல்லாம் இவர் பட்டினி போட்டுத்தான் வராரா? இதனையே இவரோடு சென்று இன்றைக்கு பார்க்க வேணும் என்று ஆதிசக்தி ஆண்டவனை அழைத்து ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, ஆதிசக்தி வார்த்தை கேளும், நீங்க ஈரேழு உலகம் எல்லாம் இறையளக்க போகும்போது உங்களோட வடியளப்பை உமையவளும் பார்க்க வேணும், பகவானோட வடியளப்பை இந்த பார்வதியும் பார்க்க வேணும், ஈசனோட வடியளப்பை எல்லையா வடியளப்பை ஈஸ்வரியும் பார்க்க வேணும், நான் ஈஸ்வரியும் பார்க்க வேணும்.
சொன்னா என்ன செய்வது? அதான கேட்டேன். படியளக்கும் இடத்துக்கு உன்னை அழைத்து கொண்டு போனேன்னு வையே. சரி. போன இடத்திலே பலவிதமா மக்களை நான் படைத்திருப்பேன். ஆமா, பலவிதம்னு எப்படி? அவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சுன்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்ட. இருக்க மாட்டேன். அதனால நீ கைலாசத்துல இருந்து ஆண்டவன் போய் படி இழந்துட்டு இப்ப வந்துருவேன். ஆமா, என்னும் போது நான் போயிட்டு வரேன் என்ற ஆண்டவன் பார்வதி இடத்திலே சொல்லிவிட்டு படி இழக்க புறப்பட்டார். பார்வதி யோசித்து பார்த்தா, என்ன செய்கிறாள்? ஆண்டவனோடு படி இழக்கத்தானே நம்ம வாரோம்னு சொன்னோம். ஆமா, நம்ம சொன்னோமே. ஆனா இந்த ஆண்டவன் நம்மளை வேணாம் என்று சொல்லி கொண்டு போறார். அப்ப இவர் படி இழப்புல ஏதோ ஒரு குற்றம் குறை இருப்பதனால தானே ஆண்டவன் நம்மள வேண்டாம்னு சொல்லிட்டு போறார். இப்ப ஏற்பட்ட ஆண்டவனை சும்மா விடக் கூடாது. என்ன செய்ய வேண்டும்? இவர் படி இழப்பையே நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஈஸ்வரியாகப்பட்ட பார்வதி விஸ்வகருமாவ வரவனை என் மகனை விஸ்வகர் நீ என்னுடைய வார்த்தை கேள். அப்பா நீ சித்திரமாய் சப்பு செய், சித்திரமாய் சப்பு செய், மகனை சிறப்புடனே கொண்டு வா. சித்திரமாய் சப்பு செய். அந்த சிவனேவி பார்வதி விஸ்வகருமா சொன்னபோது அதை கேட்ட பார்வதி ஆட்டு வண்டி சம்மதி. அதை கேட்ட விஸ்வகர் அவர் காஞ்சேரம் கம்புவே ஒரு கட்டை செவில் உண்டு அவரும் புவரசம் கம்புவே ஒரு புதுச்சு விழுந்தான் கடை திருக்கோடானை புட்டும் போல் அவர் சீனி போட்டு மேலே போல் சிவனுக்கேத்த வரணம் தீ பார்வதியின் கையில் கொடு, பார்வதியும் கையில் வாங்கி, பார்வதியும் கையில் வாங்கி ஆதி பகவான நினைப்பான். சிவன் தேவி பார்வதா தேவி சொன்னபோது உடனே விஸ்வகர்மாவாகப்பட்டவர் என்ன செய்கிறார்? காஞ்சன கம்பு வெட்டினார். கட்டை சிமிழை உண்டு பண்ணி பூவரசம் கம்பு வெட்டி புது சிமிழையே தான் கடைந்து திருக்கோடானை பூட்டும் போட்டு சீனி போட்டு மேலே போட்டு சிமிழுக்கேத்த வரணத்தை தீட்டி சிமிழையே கொண்டு வந்து பார்வதா தேவியின் கையிலே கொடுத்தார். பார்வதி சிமிழை வாங்கினாள். இந்த ஆண்டவன் நம்மள வேண்டாம்னு சொல்லிட்டு படியிழக்க போறாரு. இந்த இறைவனுக்கு தெரியாமல் ஏதாவது 2 உயிர்களை பிடித்து நாம அடைச்சு வைக்கணும். இந்த சிறிய சிமிழுக்குள்ள எந்த உயிரை பிடித்தடைக்கலாம்? ஒரு 2 யானையை பிடிச்சு அடப்பமா? சின்ன சிமிழுக்குள்ள ஆணையை பிடிச்சு அடைக்க முடியுமா? முடியாது. அப்புறம் 2 பூனையை பிடிச்சு அடப்பமா? பூனையவும் அடைக்க முடியாது. அப்ப என்னத்த பிடிச்சு அடைக்க? உங்க 2 பேருக்கும் மொத்தத்துல அறிவே இல்ல. உங்களுக்கு அறிவு கிடையாது, உனக்கு இப்பதான் தெரியுமோ? வயசானாலும் கொஞ்சமாவது அறிவு இருக்கும் நினைச்சா அது 2 பேருக்கும் இல்லையே. டூ லேட். எங்களுக்கு அறிவுலன்னு நீ இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டியா? அறிவியா இல்ல? ஏற்கனவே தெரியும். அறிவில்லன்னு அதான் உங்களை வச்சிருக்கேன். அறிவில்லன்னு பாத்தியோ? குற்றாலத்துல ஒரு அறிவு ஓடுது, 5 அறிவுல 5 அறிவு ஓடுது. 5 அறிவு ஓடுது. என்ன எங்களுக்கு அப்ப இதுலயே தெரிஞ்சுக்கிடலாம் இவருக்கு சுத்தமா அறிவு இல்லைன்னு. நான் அறிவு பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், அறிவிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் அறிவியத்தை பத்தி சொல்றேன். அப்ப நீயே நிரூபிச்சுட்டு பாத்துக்கோ. சரிதானே? சிறிய சிமிழுக்குள்ளே ஆணையவும் அடைக்க முடியாது, பூனையவும் அடைக்க முடியாது. ஏனென்றால் சிமிழ் இருப்பதோ ஒரு எலுமிச்சங்கனையினுடைய வடிவம். அப்ப அப்பேற்பட்ட சிறிய பொருளை எப்படி எந்த உயிரை பிடித்து அடைக்கலாம் என்று பார்வதா தேவியானவள் அவ அக்கம் பக்கம் பாப்பாளா, அவ அக்கம் பக்கம் பார்க்கும் போது சிறு உயிரா சித்தெரும்பு, சிறு உயிரா சித்தெரும்பு பார்வதி சிமிழுக்குள்ள பிடித்தாள். அவள சிறு உயிரா சித்தெரு, அவள
சொருகுனா கரெக்ட். இன்னைக்கு இந்த ஆண்டவே முந்தியில முடிஞ்சு இடுப்புல சொருகி இருக்கனே இந்த உயிருக்கு எப்படி படி இழக்கான்னு பாக்க. ஒரு முந்தியில சிமல முடிஞ்சா, இன்னொரு முந்தியில அந்த சாவிய முடிஞ்சா. சாவி, ஆமா சாவிய முடியணும்ல. ஆமா பார்வதி தானே திறக்க முடியும் சாவிய, அதனால சாவிய இன்னொரு முந்தியில முடிஞ்சா. அப்ப இந்த பார்வதி ஆண்டவன் வரக்கூடிய வழியிலே ஆமா நீட்டிய கால் மடக்காமல், ஆமையா கவர்ந்த தலை நிமிராமல், ஆமா உலைந்த கூந்தலை அள்ளி முடியாமல் அந்த உமையவள் பார்வதா தேவி தேவியானவள் ஆண்டவன் வரக்கூடிய வழியிலே என்னையா மௌனமும் கவலையுமாகவே மாயந்தங்கை அமர்ந்திருந்தார். ஆண்டவை என்னைக்கும் போல படியிழந்து கைலாசத்துக்கு திரும்பி வந்தார். எப்பவும் ஆண்டவை வந்தா பார்வதி என்ன செய்வார்? பகவான் வந்த உடனே ஓடோடி வந்து பாரிஜாத மலர் எடுத்து சரி பகவானுடைய பாதத்துல போட்டு அப்படியே ஜலத்தை கொண்டு பாதத்தை கழுவி பார்வதி பாத பூஜை முடித்து பணிவிடை செய்து ஆண்டவனை ரொம்ப ஆனந்தமா வரவழைப்பா கைலைக்குள்ள. ஆனா அன்னைக்கு பார்வதா தேவி இறைவனாகிய சிவபெருமான் வரும்போது நீட்டிய கால் மடக்காமல், கவிழ்ந்ததலை நிமிராமல், உலைந்த கூந்தலை அள்ளி முடியாமல் மௌனமும் கவலையுமாக இருந்தார் மாயந்தங்கை பார்வதி. அப்ப சிவபெருமான் ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டாள், இன்னைக்கு ஏன் இவ இப்படி இருக்கா? பார்வதிக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? இவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையே என்ற ஆண்டவனாகிய பகவான் பார்வதியவே அழைத்து குறையுமே கிடையாது. எந்த குறையும் இல்லைன்னா பிறகு ஏன் இப்படி இருக்கிற? குறைவு இருந்தா தானே மனசிலே கவலை இருக்கும். ஆண்டவா பரம்பொருளே, ஆம் உங்கள் மீது எனக்கு ஒரு கோபம் தான். என்ன கோபம்? நீங்க உலகமெல்லாம் வழியிழக்க போனீங்களே, நானும் வருகிறேன் என்று சொன்ன என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போனீங்க. என்னை அழைத்து கொண்டு போகாத நீங்கள் எந்த உயிருக்கெல்லாம் வழியிழந்து வந்தீர்? ஏய் பார்வதி, என் மீது சந்தேகப்பட்டால் என் படியிழப்பு மீது நீ சந்தேகப்படாத. என்ன உலகத்திலே படைக்கப்பட்ட மனுக்கள் அத்தனைக்கும் நான் ஆண்டவன் படியிழந்திருக்கேன். அப்படி எத்தனை உயிர்கள் கலந்து கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும், கற்பையுக்குள் வாழும் சிசுவுக்கும், முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் நான் படியிழந்திருக்கேன் பார்வதி. உருவத்தாலே ஒரு பாறை என்பது பெரியது. ஒரு பெரிய பாறைக்கு உள்ள ஒரு சின்ன தேர தவக்கா வளருதுன்னு சொன்னா அது யாருடைய மகிமை? அது இந்த இறைவனுடைய செயல். ஒரு கோழியானது முட்டையிட்டு 21 நாள் அடைகாத்து 22ஆம் நாளையிலே கோழி முட்டையிலிருந்து ஒரு கோழி குஞ்சு வருதுன்னா அது யாருடைய செயல்? அது இந்த இறைவனுடைய செயல். ஒரு பெண்ணாகப்பட்டவள் கர்ப்பவதியாகும் காலத்திலே 3 மாதம் 4 மாதம் 5 மாதமும் தள்ளுங்க. 5 மாதம்னு சொன்னால் அவள் அறவயிறு பூரணம். அவளே நிக்க சடைச்சு இருக்க சடைச்சு இருக்கும் போது அவ வயத்துக்குள்ள ஒரு உயிரானது உருவாகி 10ஆவது மாதத்தில் ஒரு பிள்ளை வந்து
நடக்கணும் சொன்னால் அது இந்த இறைவனுடைய செயல் தான். அப்படி இருக்கும் போது என் மீது ஏனடி உனக்கு சந்தேகம்? ஆண்டவா, நீங்கள் சொன்னீர்கள் நான் எல்லா மக்களுக்கும் படி இழந்திருக்கேன்னு. ஆனா இன்னைக்கு ரோட்ல பாருங்க, ரோட்ல சில பேரு சோறு கஞ்சின்னு சொக்கி திரியுதாங்க. அவங்க எல்லாம் ஏன் அப்படி அலைதாங்க? பார்வதி, எவன் ஒருவன் என்னை மதியாமல் தலை வணங்காமல் இருக்கிறானோ அன்னத்தை மதியாதவர்களுக்கு நான் ஆண்டவன் ஒருபோதும் படி இழப்பதில்லை. சிவன் சித்தன் இல்லாதவன் அவன் சுத்தப்பட்டினை அம்மா. சாப்பாடு என்பதை முதலாவது மதிக்க கத்துக்கிடணும். அந்த சாப்பாடு வருதுன்னு சொன்னா யாரால உருவாகி வருது, அது எவ்வளவு கஷ்டப்பட்டு வருது. நம்ம வீட்டுல வந்து கட்டிய மனைவி வந்து அழகா பார்த்து சமைத்து நம்ம வீட்டுக்காருக்கு அது பிடிக்கும், நம்ம வீட்டுக்காருக்கு இது பிடிக்கும், கத்திரிக்காய் பிடிக்கும், முருங்கைக்காய் பிடிக்கும், ரசம் பிடிக்கும், மோர் பிடிக்கும்னு நம்ம வீட்டுக்காரி பார்த்து சமையல் பண்ணி நம்ம வந்த உடனே மதியம் 1 மணிக்கு சோத்தை தட்டுல போட்டு கொண்டு வந்து அம்மா கொடுத்தான்னா நம்ம என்ன செய்யணும்? கொண்டாட்டி ஒரு கையில கொடுத்தான்னா நம்ம 2 கைட்டு வாங்கி அந்த சாப்பாட்டுக்கு ஒரு கும்பிட போட்டு உட்கார்ந்து மரியாதையோட சாப்பிடணும். ஒரு பருக்கையும் கீழே சிந்தாம சாப்பிடணும். அதாவது இந்த அரிசி சாப்பாடு அப்படிங்கிறதுக்கு மரியாதை கொடுத்ததிலேயும் அதை கவனமா சாப்பிட்டதிலேயும் முக்கிய பங்கு வந்து இந்த வள்ளுவருக்கு இருக்கா. ஆமா, இந்த வள்ளுவர் திருவள்ளுவர் சாப்பிடும் போது இந்த அம்மா என்ன செய்வா தெரியுமா? வாசுகி அம்மா. இந்த வாசுகி அம்மா திருவள்ளுவருக்கு சாப்பாடு பழுமாறும் போது முதலாவது ஒரு இலையை விரிப்பா. தரவாழை இலையை விரிச்சு தண்ணி கொண்டு போய் பக்கத்துல வச்சு ஒரு டம்ளர்ல பக்கத்துல தண்ணி வச்சு அந்த தண்ணிக்கு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு குண்டு ஊசி ஒண்ணு வைப்பாளாம். குண்டூசி வைப்பாங்க. ஆமா, சரி. குண்டூசி தொண்டையில ஒண்ணு இடிக்கவா? ஓ, தொண்டையில குத்தணும். குண்டூசியை கொண்டு வைக்கணும். நம்ம வீட்டுல ஊசி வச்சா அப்படித்தான் கேப்பா. குண்டு ஊசி எதுக்கு உங்க தொண்டையில இடிக்கவாம்பா? எதுக்கு ஊசி? ஆனா அது கல்ல ஊசி. அப்ப இப்படி ரொம்ப நாளா இந்த வாசுகி அம்மா திருவள்ளுவருக்கு ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சு பக்கத்திலே ஒரு குண்டு ஊசியை வைத்து கொண்டே வந்து கொண்டிருந்தார். அப்ப வள்ளுவரும் அநேக காலமா இப்படியே சாப்பிட்டு கொண்டு இருந்தார். ஒரு நாள் வைக்கலன்னா கூட ஏன் வைக்கலன்னு கூப்பிட்டு கேட்பார். அப்ப இப்படியே காலம் கடந்து போக ஒரு நேரத்திலே இந்த வாசுகி அம்மா திருவள்ளுவரை கூப்பிட்டு கேட்டாளா? என்ன கேட்டா? சுவாமி, இதனால் இதுவரைக்கும் உங்க இலைக்கு பக்கத்துல இந்த தண்ணியும் குண்டு ஊசியும் நான் வைத்து கொண்டே இருக்கிறேன். ஆனா இதுவரைக்கும் நான் வைத்த நாள் முதலாக இந்த தண்ணிக்கும் இந்த குண்டு ஊசிக்கு எந்த வேலையுமே இல்லையே, பிறகு ஏன் நீங்க வைக்க சொன்னீங்க? அப்ப திருவள்ளுவர் சொன்னாரா? நீ எனக்கு அன்போடு அன்னத்தை பழுமாறும் போது நீ எடுத்து வைக்கும் போது இல்லை என் வாயில் நான் எடுத்து சாப்பிடும் போது ஒரு பருக்க சாப்பாடு கீழே விழுந்தா கூட இந்த குண்டு ஊசியால அந்த பருக்கையை குத்தி தண்ணியில கழுகி சாப்பிடணும்னு நான் வைக்க சொன்னேன். ஆனா இதுவரைக்கும் நீ எடுத்து வைக்கும் போது சாப்பாடு சிந்தல, நான் சாப்பிடும் போது இந்த சாப்பாடு சிந்தல, அதனால ஊசிக்கு வேலை இல்லைன்னாரா. அங்கனபாதி இங்கனபாதி அப்படின்னு அங்க இங்க சிந்தி சாப்பாடு ஒரு ஆளு சாப்பாடு தூர போட்டுருவா. அவ சிந்திட்டு சொல்லுவா, நீ எல்லாம் மனுஷனா? என்ன சாப்பிடுறது லட்சணத்தை பாரு, மனுஷனாயா? அவன் ஒரு மூச்சு அள்ளி கூட்டி அள்ள வேண்டி இருக்கு. அதனால சாப்பாட்டை வந்து ரொம்ப இலைய விட்டு அங்கிட்டு போகவிடக்கூடாது. பரிமாறுறவங்களும் கண்ணியமா பரிமாறணும். ஒரு படுக்கையை கூட கீழே விடக்கூடாது. அப்ப இந்த திருவள்ளுவரும் வாசுகி அம்மாவும் இவ்வளவு தூய்மையா அந்த சாப்பாடுக்கு மதிப்பு கொடுத்து நடந்திருக்காங்க. அத மாதிரி அன்னத்தை மதித்தாதான் நமக்கு எப்போதுமே சாப்பாடு கிடைக்கும். மனைவி சாப்பிட்டு கொண்டாந்து கொடுக்கும் போது நம்ம சிந்தாம சிறந்தாம சாப்பிடணும். அந்த சாப்பாடு சாப்பிடணும். அதை விட்டுட்டு நீ என்ன குழம்பு வச்சிருக்க, இந்த குழம்பு நாய் திங்குமா, குழம்பு முகர மாதிரி இருக்கு அப்படின்னு சுவாத்தத்துக்கு தூரம் வீசக்கூடாது. தூரத்துக்கு கொட்டினோம்னா அப்புறம் கஞ்சி கிடைக்குமா? கிடைக்காது. அதே மாதிரி வாசுகியானவள் வள்ளுவர் வந்து மனைவியை அழைப்பார். அப்போது அவ என்ன செய்வா தெரியுமா? என்ன செய்வாங்க? கிணற்றிலே வாளியை கொண்டு தண்ணி இறைத்து கொண்டிருப்பார். அந்த வள்ளுவர் வந்து அழைக்கும் போது, ஐயா கூப்பிடும் போது, வாசுகி அம்மா
வாமா அப்படி என்று அழைப்பாராம். அழைத்த போது சரி இந்த வாளி பாதி கிணத்துக்கு தான் போயிருக்கும். அந்த வாளியை அப்படியே விட்டு கணவர் வள்ளுவர் கூப்பிட்டார் என்று வந்து விடுவாங்க. வந்து என்னன்னு விவரம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தனி கிணத்துக்கு போவாங்க. அந்த வாளி எங்கன நின்னுச்சோ ஐயா கூப்பிடும் போது அந்த வாளி எங்கன விட்டாங்களோ அதே இடத்துல நிக்குமா, அப்படியே நிக்குமா. பழையபடி தண்ணி இறைத்து வீட்டுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு கணவன் பக்தியா அந்த அம்மா இருந்திருக்கிறா. அவங்க 2 பேரும் சாப்பாட்டுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அது போல எவன் ஒருவன் அன்னத்தை மதிக்கவில்லையோ அவனுக்கு நான் ஒருபோதும் படி இழப்பதில்லை பார்வதி. அப்படி என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் சொன்ன போது ஆண்டவனாகிய சிவபெருமான் சொன்னபோது இந்த அழகான நேரத்திலே அலங்கார பந்தலில் சிங்கார மேடையில் பாடும் மெல்லிசை கலைஞர்களுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாமளுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் அருமை செல்வச்சீமான் அவர்கள் தெய்வத்திரு தினேஷ் அவர்களும் தெய்வத்திரு வெங்கடேஷ் அவர்களும் தெய்வத்திரு கடையத்தை சேர்ந்த ரமேஷ் அவர்களும் அதோடு மட்டுமல்லாமல் நினைவாக அன்புத்தான் தானாவை சேர்ந்த VS முத்துராஜ் அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு அள்ளிப்பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று 51 லட்சத்தை அன்னார் அவர்கள் நாமளுக்கு அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு முன்பதாக மத்தியான கொடையின் போது சங்கரன் கோவிலை சேர்ந்த இந்த வாய்க்காப்பாலம் வடக்கு வாசெல்வி அம்மனுடைய ஆலயத்தில் கோவில் பூசாரியாகவே பணி செய்து வரக்கூடிய முத்து ரமேஷ் அவர்கள் சார்பாக அன்னார் அவர்கள் அன்பு கரத்தாலே நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே நாமளுக்கு அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் சார்பாக அழகான பொன்னாடையை கொண்டு வந்து போச்சு சபையிலே நாமளை அன்போடு ஆதரித்து உள்ளார்கள். அப்படி நாமளுக்கு அள்ளிப்பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சீமான்கள் அவருடைய உச்சார் பெற்றார் உறவினர்களோடு வடக்கு வாசெல்வி அருளாலே எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் மலை முருகன் அருளாலே மலை முருகன் அருளாலே அவர் ஒன்று பத்து 100 கோடி உயர வேணும் கையிலை போல எந்த முகம் போனாலும் தங்க முகமா வாழ வேண்டும் போன இடங்களெல்லாம் பொன்முகமா திரும்ப வேண்டும் வடக்கு வாசெல்வி அருளாலே வளர்ந்து ஓங்கி வாழ வேண்டும் வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வளர வேணும் கையிலை போலே வளர வேணும் கையிலை போலே எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி போன இடங்களெல்லாம் பொன்முகமாகவே திரும்பி நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் என்றென்றைக்கும் நீடிய வாழ்வாக வாழ வேண்டும் என்று வடக்கு வாசெல்வி அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது ஆதிகையிலே ஆண்டவனாகிய சிவபெருமான் அடியை பார்வதி நான் எல்லாம் உயிருக்கும் வழி இழந்திருக்கிறேன். இனி என் மீது உனக்கு சந்தேகம் வரக்கூடாது. இறைவா நீ உலகமெல்லாம் வழி இழந்தேன் என்று சொன்னாலும் உங்களுக்கு தெரியாமல் 2 உயிர்கள் என்னிடத்தில் பட்டினியா இருக்கு. அப்ப அங்கார கோபம் கொண்ட ஆண்டவனாகிய பகவான்